என்ன விமல் டல்லா இருக்க? ஏதோ பயங்கர யோசனையில இருக்க போல. இல்லைக்கா, சம்பளம் வந்து 2 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளே பார்த்தா ஜீரோ பேலன்ஸ்னு அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வருது. என்ன பண்ணுறதுனே புரியல. என்ன பண்றதுன்னு புரியல. சரி, என்ன பண்ணுன? அதாங்க எனக்கும் தெரியல. எனக்காக ஒரு 4 ட்ரெஸ் எடுத்தேன், பர்ஃப்யூம் சரி. வாங்கினேன். ம். கொஞ்சம் அது செலவாயிடுச்சுக்கா. இது ஜாலியா இருந்திருக்க. சரி, இப்போ எதுக்கு அப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியது தானே? இல்லை, வீட்டில் வேற மேரேஜ் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ம். சேவிங்ஸ் இருந்தால் தானே நம்ம அதை பற்றி நம்மளும் யோசிச்சு வீட்டில் சொல்கிறதுக்கு. ம். கரெக்ட். அப்போ உன் கையில சேவிங்ஸ் இல்ல, மேரேஜ் பண்றதுக்கு ஒரு பயம் இருக்குதுல்ல? ஆமாக்கா. சரி, ஓகே. நான் உனக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். சரி, மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குற? ஒரு 30,000 வாங்குறேங்க. 30,000 வாங்குற. மாசம் ஒரு 3000 உன்னால சேவ் பண்ண முடியாதா? எங்க நானே 20,000 செலவு பண்ணிடுறேன். நான் அதில் எங்கே 3000 செலவு? நீ மட்டும் கிடையாது. இருக்கிற பாதி பசங்க அப்படிதான். நாளைக்கு வந்து விடிஞ்சா லைஃப் இருக்குமான்னு தெரியாம கையில கிடைக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி நம்ம லைஃப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா இன் ஃபியூச்சர்ல போறதுக்கு முன்னாடில இருந்தே நம்ம கொஞ்சம் யோசிச்சு ஏதாவது சேவ் பண்ணணும் அப்படின்னா இன் ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சரி, நான் உனக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தரேன். நோட் பண்ணிக்கிறியா? சரிக்கா, சொல்லுங்க. சரி, நீ இப்ப கவர்மெண்டோட அப்ரூவலோட நீ ஒரு சேவ் பண்ற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா வேணாம்னு சொல்லுவியா? நல்லாதாக்கா இருக்கும். ஆனா கேக்குறதுக்கு நல்லா கொஞ்சம் இருக்குல்ல? பயமாவும் இருக்குல்ல. எதுக்கு பயப்படுற? கவர்மெண்ட் அப்ரூவலோட உள்ளது. எதுக்கு பயப்படணும்? நீ ஒண்ணுமே இல்ல. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பேங்க்ஸா இருக்கட்டும், அப்படி இல்லன்னா HDFC பேங்க், வீட்டுக்கு பக்கத்துல போஸ்ட் ஆஃபீஸ், எத்தன போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. இந்த எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயும் கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்கீம் பத்தி சொல்லட்டா? சொல்லுங்கக்கா. ஓகே. இப்போ உன்கிட்ட நீ சொன்ன மாதிரி ரூ. 30,000 இருக்கு. ஜஸ்ட் ரூ. 3,000 எடுத்துக்கோ. உன்னுடைய சம்பளத்துல இருந்து. சரியா? அந்த 3,000 மாசம் மாசம் கட்டு. சரி, இப்படி மாசம் மாசம் கட்டினா நமக்கு எவ்வளவு நாள் கட்டலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு லாங் டேர்ம், நீ ஃபியூச்சரை பத்தி யோசிச்சதுனால சொல்றேன். லாங் டேர்மா சேவிங்ஸ் ஸ்கீம் போகும்போது தான் அது வந்து உனக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம கவர்மெண்ட்லயே வந்து பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இப்போ நீ வந்து பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ல போயிட்டு நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோயேன். உன்னோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதுக்கப்புறமா பாஸ்புக் இருந்ததுன்னா பாஸ்புக், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நீ அங்க குடுத்துட்டு நீ என்ன பண்ணிடலாம், உன்னோட அட்ரஸ் ப்ரூஃபும் சேர்த்து எடுத்துக்கோ. ஏதாவது ஒண்ணு வாட் எவர். சரியா? எல்லாத்தையும் கொண்டு போய் குடுத்துட்டு, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் நான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடு. ஓப்பன் பண்ணிட்டு மாசம் மாசம் ரூ. 3000 போட்டுட்டே வா. சரி, நான் 3000 போடுறேன்னு வச்சுக்கங்க. ம். எனக்கு அதுலனா லாபம் கிடைக்கும். கரெக்ட்டா கேட்ட. சரி, இப்ப நீ ரூ. 3000 செலவு பண்றல்ல, ஒரு வருஷத்துக்கு 36,000 ஆகுதா? இதே வந்து நீ ஒரு 5 வருஷத்துக்கு எடுத்துக்கோ, இல்ல வந்து 10 வருஷத்துக்கே எடுத்துக்கோ, 15 வருஷம் எடுத்துக்கோ. எவ்ளோ அமௌண்ட் நீ உன்ன அறியாம செலவு பண்ணிக்கிட்டே போவ. ஏன் நான் பல லட்சம் செலவு பண்ணியிருப்பல்ல, ஆமா. அதே உன்னோட சேவிங்ஸா வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைச்சா, அது எவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்கீமா இருக்கும்ல. சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு வருஷத்துக்கு நீ சேவ் பண்ற அமௌண்ட் வெறும் 36,000 இருக்கும். இதே நீ 15 வருஷம் சேவ் பண்ற அப்படின்னா, உன் கையில எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் தெரியுமா? எவ்வளோக்கா இருக்கும்? அந்த 15 வருஷத்துல நீ கட்டின அமௌண்ட் வந்து 5,40,000 தான் இருக்கும். இதுல என்னக்கா லாபம் இருக்கு? கரெக்ட்டா கேட்ட. 5,40,000 சேவிங்ஸ்ன்றதே பெரிய விஷயம் தான். ஆனா, அதோட சேர்த்து நம்ம கவர்மெண்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் போட்டு தருவாங்க. கிட்டத்தட்ட 9,00,000 இருந்து 12,00,000 ரூபாய் வரைக்கும் 15 வருஷம் கழிச்சு உன் கையில கிடைக்கும். அவ்வளோ வருமாக்கா? கண்டிப்பா. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 7% இருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் குடுப்பாங்க. இதுவே வந்து ஒரு பெஸ்ட் தானே! இவ்வளோ வரும்னு சொல்றீங்க. இதுல டாக்ஸ்லாம் இருக்கா? இதுல வந்து ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. டாக்ஸ் கேட்டல்ல. டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னா, அது எவ்ளோ இன்னும் நமக்கு பெனிஃபிட் குடுக்கும். நீ கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீயும் உண்டு. அதனால கவலையே பட வேண்டாம். மந்த்லி 3,000 எடுத்து வையி, உன் கையில 15 வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 9,00,000 இருந்து 12,00,000 ரூபாய் வரைக்கும் உன் கையில கிடைக்கும். அது வந்து இன்னைக்கு நீ கல்யாணம் பண்றனால இன் ஃபியூச்சர் உன்னோட குழந்தையோட படிப்புக்கே யூஸ் ஆகும் இல்லையா? அக்கா, டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்க. கவர்மெண்ட் சேஃப்டின்னு சொல்லிட்டீங்க. சரி, உங்கள நம்பி ரூ. 3,000 மாசம் போட்டுட்டு வரேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப எனக்கு இடையில வந்து அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா எடுக்க முடியுமா? சூப்பரா கேட்ட விமல். அதாவது வந்து எல்லாருமே பேங்க் அப்டின்னா டக்குன்னு நம்ம அமௌண்ட் எடுத்துருவோம். அதனால பேங்க்ல போய் போட்டுருவாங்க. இந்த மாதிரி சேவிங்ஸ்ன்னு வரும்போது யோசிப்பாங்க. ஆனா இதுல நீ பார்ஷியல் அமௌண்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. நீ வந்து கட்டிட்டே வர, திடீர்னு ஒரு 7 வருஷம் கழிச்சு உனக்கு அமௌண்ட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோயேன். அந்த 7 வருஷம் கழிச்சு நீ கட்டியிருக்கல்ல அமௌண்ட், அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட உன்னால எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்ல. இதுல ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷனும் இருக்கு. என்ன தெரியுமா? 3 வருஷத்துக்கு அப்புறம் 6 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குல்ல, இதுல நீ லோன் அப்ளை பண்ணி அந்த 3ல இருந்து 6 வருஷம் ஆயிருக்கணும். நீ கட்டுற அமௌண்ட்.
அதுலேருந்து நீ என்ன பண்ணலாம்னா லோன் அப்ளை பண்ணி லோன் எடுக்கிறதுக்கான சூப்பரான ஆப்ஷன் கூட அதில் இருக்குது. அப்படியாக்கா? எனக்கு தெரியாத போச்சு. அக்கா இது ஒரு சூப்பரான ஸ்கீம் போலியே, நானும் ஜாயின் பண்ணுறேன் போலியே. வெரி குட். இப்போதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டேக்ஸ் ஃப்ரீ, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சேஃப்டி. யாராவது வந்து பயப்படுவாங்களோ, ஐயோ நம்ம பணத்துக்கு என்ன ஆகுமோ, நம்மளால திடீர்னு எடுக்க முடியாதோ அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. பார்ஷியல் அமௌண்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம், லோன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்க பேரில் வந்து நம்ம கார்டியனாக இருந்து நம்ம குழந்தைங்க பேரில் ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா இன் ஃபியூச்சர் குழந்தைங்களோட ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு இது மாதிரி லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ 15 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம அமௌண்ட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். வட்டியோட கிடைக்குது அப்படின்றப்ப கண்ணா லட்டு தின்ன ஆசையா இல்லை 2 லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கீம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி நிறைய பேர் யூஸ் ஆனாங்க அப்படின்னா நமக்கும் ஜாலி தானே. அக்கா சூப்பர் ஸ்கீமாக இருக்குக்கா. நானும் என் ஃப்யூச்சருக்காக பப்ளிக் ப்ரொவைடட் ஃபண்டை ஓப்பன் பண்ணி சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க்கா. சூப்பர்.